Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சார்லி பேபன் வில்லிய ஒன்னா பார்த்ததும் அவன் அங்க ரெண்டு கோவமா போக பேப் வில்லிய தள்ளி விட்டுட்டு சார்லி கிட்ட வரான். அவன் சார்லிய புடிச்சிட்டு, சார்லி நான் சொல்றத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப வில்லி பேப பார்த்து, நீங்க வரத பத்தி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலையான்னு கேட்டுட்டு, இவனால உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால நீ வேற ஆளை தேடி வண்டியா கேட்க, அடி கேட்டதும் சார்லி வில்லிய வந்து அடிச்சிடுறான். அவ பேப் சார்லிய புடிச்சு பின்னாடி இழுக்க, வில்லி பேப பாட்டு என்னடா இப்ப நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு பேபோ வாய மூடுறான்னு அவனை திட்டிட்டு இவன் சார்லி கிட்ட பொறுமையா இருறான்னு சொல்ல, சார்லியும் இத பாட்டதுக்கு அப்புறம் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு கேட்டு பேப தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போறான். தென் பேபோ வேகமா ட்ரெஸ் மாட்டிட்டு, சார்லி நான் சொல்றத கேளுன்னு அவன் பின்னாடியே போக, சார்லியும் திரும்பி இப்ப நீ என்ன போய் சொல்ல போறேன்னு கேக்குறான். அதுக்கு பேபோ நான் இத பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல, சார்லியும் நீ என்ன பெரிய காரணத்தை சொல்லிட போற, இங்க வரப்ப நீ உன்னோட ரிங்கையும் ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பேராசைதான்னு சொல்ல, பேபோ அவன் ரிங்க ரிமூவ் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு, எனக்கு வில்லி ஸ்பெஷல் அல்ஃபாவா இருப்பானு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை செக் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்ல, அண்ட் அவன் ரேஸ்ல வேணும்னு என்ன ஜெயிக்க வச்சிருக்கான், இதெல்லாம் பாக்குறப்ப உனக்கு சந்தேகம் வரலையான்னு கேட்க, சார்லியும் அவன் மேல சந்தேகம் வருதுதான், ஆனா அதை விட உன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு, நீ வில்லிய உன்ன நெருங்க விட்டதை என்னால நம்ப முடியல, இதுவே நீ பழைய பேபா இருந்திருந்தா யாராச்சும் உன்ன லைட்டா இடிச்சுட்டு போனதுக்கே நீ அவங்கள பயங்கரமா திட்டுவ, நீ அப்போ அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ இப்படி பண்ணனா என்னால எப்படி ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போக, அடிக்கிட்டு பேபோ ஆனா நான் தான் அவன் கூட எதுவும் பண்ணலையே, அப்ப என் மேல கோவமா இருக்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுன்னு சொல்ல, சார்லியும் இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும் உனக்கு, நீ அவனை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அண்ட் அவனோட மெசேஜுக்கு எல்லாம் ரிப்ளைவும் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக, பேபோ ஆனா நான் அதுக்கு மேல எதுவும் பண்ணலையே, இதை நான் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல தான் பண்ணேன்னு சொல்ல, சார்லியும் நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனா நீ தான் இப்ப அந்த ட்ரஸ்ட பிரேக் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் இந்த ரிங்குக்கு எந்த வேல்யூவும் இல்லன்னு சொல்லிட்டு அவனோட ரிங்க ரிமூவ் பண்ணி வேப் கிட்ட கொடுத்துட்டு இவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அண்ட் இது எல்லாத்தையும் வில்லி வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப வேப் வீட்டுக்கு வந்து சார்லிக்கு கால் பண்றான், ஆனா அவன் கால் எடுக்கல. சோ அவன் வாய்ஸ் நோட்ல சார்லி நீ இப்ப நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வான்னு அனுப்புறான். அதுக்கப்புறமா இவன் சார்லியை தேடி லேபுக்கு வரான். பட் அங்கேயும் இவனால சார்லிய பார்க்க முடியல. சோ இவன் கிறிஸ் கிட்ட வந்து சார்லி இங்க வந்தானான்னு கேட்க, அதை கேட்டு கிறிஸோ அவன் எங்கேயாச்சும் உன் கண்ணுக்கு தெரியறானான்னு கேட்க, பேபோ இப்படி என்ன வெறுப்பேட்டாம நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுன்னு சொல்றான். தென் கிறிஸும் அவங்க இல்லன்னு சொல்லிட்டு, என்ன பாட்டா அவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரியா தெரியுது உனக்கு, அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கே அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல, இதுல எனக்கு அதை பத்தி தெரியும்னு எப்படி நீ நினைச்சேன்னு கேட்டுட்டு, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுட்டு அவன் ஒர்க்க போய் கண்டினியூ பண்றான். அதுக்கப்புறமா பேப் ஆலனோட வீட்டுக்கு வந்துட்டு சார்லி இங்க வந்தானான்னு கேட்க, அதுக்கு ஆலனும் சார்லியா அவன் இங்க வரலையேன்னு சொல்ல, பேப் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு ஜெஃப் இன்னும் வரலையான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் ஜெஃப் கராச்சுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா ஆச்சு, நீ எதுக்காக சார்லியா இங்க வந்து தேடிட்டு இருக்கான்னு கேட்க, பேபோ சார்லி என்ன வில்லி கூட சேர்த்து வச்சு பார்த்துட்டான்னு சொல்றான். அடக்கிட்டு ஆலனோ ஷாக் ஆயிட்டு, எது நீ வில்லி கூட இருந்தியா, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கன்னு திட்டிட்டு அவனை உட்கார சொல்லி என்ன ஆச்சுன்னு ஃபுல்லா சொல்லுன்னு கேக்குறான். தென் பேபோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு, வில்லியும் ஸ்பெஷல் அல்ஃபாவா இருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதனாலதான் நான் அவனை போய் செக் பண்ணேன்னு சொல்ல, ஆலனும் நீ எந்த நினைப்புலடா அங்க போனன்னு திட்டுறான். அதுக்கு பேபோ நான் சரியா யோசிக்கல, அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இந்த விஷயத்துல சார்லிய குறை சொல்ல முடியாது, எல்லா தப்பும் ஓ மேலதான் இருக்குன்னு ஆலன் சொல்ல, அதுக்கு பேபோ ஆனா அவன் எங்களோட கப்பிள் ரிங்க கலட்டுற அளவுக்கு கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் சார்லிய ஏமாட்ட மாட்டேன்னு உனக்கே தெரியும், நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன், பட் இதுக்கப்புறம் அவன் என்ன நம்ப மாட்டாளன்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஆலனோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்லிக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவனுக்கு வில்லி மேல நம்பிக்கை இல்ல, அந்த பையன் உன்கிட்ட வந்து ஓபனா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான், பட் அது எல்லாத்தையும் பார்த்தோம் சார்லி பொறுமையா தான் இருந்திருக்கான், அந்த இடத்துல யாரு இருந்தாலும் கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல, பேபோ சார்லி என் மேல கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் இந்த மாதிரி வீட்டை விட்டு போனதே என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு, இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியல, அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஆலனோ இப்ப அவன் உன் மேல கோவமா இருக்கான், சோ நீ அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவன் கோவம் குறைஞ்சதும் திரும்பி வந்துருவான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க சார்லியும் ஜெஃபும் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டே பண்ண மாட்டேன்னு ஜெஃப் கேட்க, சார்லியும் எனக்கு அதை பத்தி தெரியல, நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்றான். தென் ஜெஃபோ சார்லி நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நீ இப்ப பேப் கிட்ட போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, சார்லியும் நான் பார்த்தது நீ பாக்கல, அதனாலதான் இப்படி ஈஸியா சொல்றேன்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி யோசிச்சு பாரு, ஆலன் இந்த மாதிரி பண்ணிருந்தா நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு கேட்க, ஜெஃபோ ஆனா பேப் ஆரம்பத்துல ரெண்டு இப்படிதானே இருக்கான்னு சொல்றான். அடிக்கடி சார்லியும் அந்த நேரத்துல நானும் பேபும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ஆனா இப்போ நாங்க ஒன்னா இருக்கோம்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்றதும் சீட் பண்றதும் வேற வேற விஷயம்னு சொல்ல, அதுக்கு ஜெஃபோ பேப் ஒன்னு சீட் பண்ணிட்டான்னு எப்படி நீ முழுசா நம்புறேன்னு கேக்குறான். அடைக்கேட்டு சார்லியோ நீ யாருக்குடா தம்பின்னு கேட்க, ஜெஃபோ நான் இதை உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன், நீ சொல்றத வச்சு பாக்குறப்ப பேப் இந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவன் வில்லி மேல இருக்கிற சந்தேகத்துல தான் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்ல, அடைக்கேட்டு சார்லியோ அவனுக்கு அப்படி என்ன பெரிய சந்தேகம் வில்லி மேல, வில்லி பேப லவ் பண்றான், அதனால வந்து ஃப்ளர்ட் பண்றான், இதுதான் பாக்குற எல்லாருக்குமே தெரியுதேன்னு சொல்லிட்டு
ஆனா பேப் தான் அடுத்தவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுல அப்சர்வ் ஆயிட்டான்னு சொல்ல ஜெஃபோ நீ லேப்குள்ளேயே இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஆனா பேபாட பத்தி என்னைக்கும் குறை சொன்னது இல்லையேன்னு சொல்றான். அதுக்கு சார்லியும் இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது, நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதே மாதிரி தான் பேபும் வில்லி கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு ஜெஃப் சொல்லிட்டு அவன் இது வரைக்கும் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கான்னு உனக்கே தெரியும், தென் எப்படி நீ அவன் ஒருத்தனை ஈஸியா நம்பிடுவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வில்லி ஆபத்தானவன் கிடையாதுன்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேப் நிறுத்த மாட்டான்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் கிளம்புறேன்னு ஜெஃப் அங்க ரெண்டு போறான். கற்பனா இங்க பேப் பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வில்லி அங்க வந்து அவன் பக்கத்துல உட்காடுறான். அப்ப பேப் எதுக்குடா நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்க வில்லியோ நீ என்ன பாடியில விட்டு வந்துட்ட அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்றான். அடைக்கிட்டு பேபோ நீ என்ன தொல்லை பண்றத நிறுத்தவே மாட்டியான்னு கேட்க வில்லியும் இன்னைக்கு நீண்ட ஆரம்பிச்சு விட்டு அட மறந்துறாடுன்னு சொல்றான். அடைக்கிட்டு பேபோ சாரி கேட்டுட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு எனக்கு உன் முகத்தை பார்க்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்ல இவனும் அப்போ உனக்கு என்னோட ஸ்பெஷல் பவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேக்குறான். அதை கேட்டு பேபோ ஒழுங்கா என்கிட்ட இருந்து தள்ளி போயிடுறான்னு சொல்ல வில்லி அத கார்லயே வாங்கிக்க மாட்டேன்றான். இந்த தடவை உங்க சண்டை பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க அதை பேசி சரி பண்ணிட்டீங்களா இல்ல என்னோட ஹெல்ப் வேணுமான்னு கேட்க பேபோ ஒழுங்கா போயிடுறான்னு வார்ன் பண்றான். அதுக்கு வில்லியோ நீ என் கூட ஒரு நாள் தான் இருந்த அதுக்கே உங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருந்ததான்னு கேட்டுட்டு பட் நீங்க இந்த மாதிரி சண்டை போடுறதும் நல்லதுக்குதான் சோ தட் எனக்கும் இன்னும் சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இவன் பேபோட கையில கிஸ் பண்ண பேபோ உனக்கு என்னடா பிரச்சனைன்னு அவன் சட்டையை பிடிக்கிறான். தென் அவனை அடிக்காம ஜஸ்ட் தள்ளி மட்டும் விட்டுட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறான். கற்பனா இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பேப் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க சார்லி பேபி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வீட்டுல இருக்க கேமரா வழியா பாக்க அதுல பேப் போடையில படிக்கத்துல விழுந்துடுறான். இதை இவன் இங்க பாத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல பேபிங்க அவனோட மொபைல எடுத்து இவன் சார்லிக்கு மெசேஜ் பண்றான். பட் இங்க சார்லி எடுக்க ரிப்ளை பண்ண மாட்டேன்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே பேப் கராஜ்க்கு வர ஆலன் அவனை பார்த்து நீ என்னடா பாக்க இப்படி இருக்க நைட்டு ஒழுங்கா தூங்குனியா இல்லையான்னு கேட்க இவனும் காலையில ஒரு 10 நிமிஷம் தூங்குனேன்னு சொல்றான். அதை கேட்டு ஆலனும் டென் நீ போய் தூங்கு இப்படியே போயிட்டு நீ பிராக்டிஸ் பண்ணனா மயக்கம் போட்டுதான் விழுவேன்னு சொல்ல அதுக்கு பேபோ நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜெஃப் கிட்ட நைட்டு நீ சார்லி கிட்ட பேசினியா தானே கேக்குறான். அதுக்கு ஜெஃபோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறதே நல்லது, நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆயிட்டு அப்புறமா பொறுமையா பேசுங்கன்னு சொல்ல அதுக்கு பேபோ என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும், அவன் நைட்டு வீட்டுக்கு வரல அண்ட் இப்ப அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல ஜெஃபோ நீ இப்படி அவசரப்பட்டனா அது நிலைமையா இன்னும் மோசமா தான் ஆகும்னு சொல்றான். அதுக்கு பேபோ நான் இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ள சார்லி எனக்கு கால் பண்ணலன்னா நான் போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி சார்லி அங்க வரான். அவனை பார்த்ததும் பேப் அவன் கிட்ட ஓடி வந்து அவன் கைய பிடிச்சி ஸ்டாப் பண்ண சார்லியும் நம்ம கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கலாம்னு சொல்றான். ஆனா பேபாட கேக்குறதா இல்ல நாம எதுக்காக பிரிஞ்சு இருக்கணும், நீ ஒழுங்கா என்கிட்ட பேசுன்னு சொல்ல சார்லியும் நீ இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு உன் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்பவும் பேப் நிறுத்தாம நான் அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குடா என்னோட எக்ஸ்பிளைன் பண்ண விடுன்னு சொல்ல அதுக்கு சார்லியும் உனக்கு ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கும் கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அப்புறம் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அண்ட் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வில்லி கூட படுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோவப்பட்டா உனக்கு ஓகேவான்னு கேட்க அதை கேட்ட பேபோ சார்லி நான் சொல்றத கேளு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறான். அப்ப சார்லியும் என்ன விடுன்னு சொல்லி அவனை தள்ளி விட பாக்க ஆலனும் ஜெஃபும் பேப் கிட்ட சார்லியை விட சொல்றாங்க. தென் ஆலன் சார்லி கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையா இருடா, பேப் ஆல்ரெடி அவன் தப்ப ரியலைஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் பேப் கிட்ட சாரி சொல்றான்னு சொல்ல பேபோ ஆலன் கிட்ட ஆலன் நான் இந்த தப்பும் பண்ணல சார்லி தான் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறான்னு சொல்ல அதை கேட்டு ஆலனும் இவன் திருந்த மாட்டான்ற மாதிரி பாக்குறான். அண்ட் சார்லியும் எது நான் ஓவர் திங்கிங் பண்றேன்னா நான் எது பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன்ன பத்தி தான் நினைச்சு பாக்குறேன் ஆனா என்னோட ஃபீலிங்ஸ பத்திலாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு கேட்க அதுக்கு பேபோ நீ இப்படிதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கியா, நான் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரது இல்லன்னு நீ சொன்னா அப்போ எப்படி நீ இன்னும் லேபுக்கு போயிட்டு இருக்கன்னு கேட்க இந்த விஷயத்துல நீ எதுக்காக லேப உள்ள இழுக்கிறேன்னு சார்லி கேக்குறான். அதுக்கு பேபோ ஏன்னா இதுல அந்த லேபுக்கும் சம்பந்தம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா முடியணும் அதுக்காக தான் நான் வில்லி கிட்ட போனேன்னு சொல்லிட்டு பட் எனக்கு என்னோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நல்லா தெரியும், நான் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இதுக்கு மத்தியிலயும் நான் உனக்கான டைமை கரெக்டா கொடுக்குறேன், நான் ஒன்னும் உன்ன மாதிரி லேப்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கலன்னு சொல்ல அதை கேட்டு ஆலனும் பொறுமையா இருற வார்த்தைய விடாடுன்னு சொல்றான். ஆனா பேபாட கேட்காம சார்லி கிட்ட நீ கடைசியா எப்ப எனக்காக டைம் ஒடுக்குனேன்னு கேட்டுட்டு நம்ம டேட் பண்றதுக்கு முன்னாடி நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த ஆனா இப்போ நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்றன்னு சொல்லிட்டு நான் உனக்கு முக்கியம் இல்லன்னு சொன்னா அப்ப எதுக்காக இன்னும் நம்ம ஒன்னா இருக்கோம்னு கேட்க அதுக்கு சார்லியும் நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ இன்னைக்கு நான் இங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் யாரு கூடயும் சண்டை போடுறதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு போக அண்ட் பேப் அவன் பின்னாடி போக பார்க்க ஆலனும் ஜெஃபா அவனை ஸ்டாப் பண்றாங்க. தென் ஜெஃப் பேப் கிட்ட நான் சார்லி கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இங்க கிறிஸ் பீட்டோட வீட்டுல இருக்கான். அப்ப பீட் அவன் ரூமை விட்டு வெளியே வந்து கிறிஸ பார்த்துட்டு நீ ஆல்ரெடி கிளம்பிருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லேப்ல உனக்கு வேலை இல்லையான்னு கேட்க கிறிஸ் அதுக்கு பதில் சொல்லாம என்னோட ஷர்ட் ஃபுல்லா ஆல்கஹால் ஸ்மெல்லா வருது சோ நான் உன்னோட ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு சொல்றான். அதுக்கு பீட்டும் இது உனக்கு நல்லா சூட் ஆகுது உனக்கு வேணும்னா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல கிறிஸோ தேங்க்ஸ் பட் நான் இதை வாஷ் பண்ணி உன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா பீட் உனக்கு சாப்பிட
சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்ல இவனும் உனக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ, நான் என்னோட பெட் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எக்ஸ் சென்டர் டீம்ல இருக்கிற யார்கிட்டயாவது பேசுனியான்னு கேட்க அதுக்கு பீட்டோ நார்மலா நான் அந்த விஷயத்துல தலையிட மாட்டேன், அது எல்லாத்தையும் ஆலன் தான் பார்த்தது இருக்கான்னு சொல்லிட்டு இதை பத்தி எதுக்காக கேக்குறேன்னு கேட்க கிறிஸோ நேற்று பேப் சார்லியை தேடி லேபுக்கு வந்தான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பெரிய சண்டை போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு அதுல இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல, பட் இந்த சண்டை சார்லியோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, அவனோட மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும், சோ சார்லி எமோஷனலி ஸ்டேபிளா இல்லனா நாம எக்ஸ்பெரிமெண்ட் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு பேபா இல்ல எக்ஸ்பெரிமெண்டான்னு சூஸ் பண்ற நிலைமை வந்தா அவன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் சூஸ் பண்ணுவான்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்லன்னு கேட்க அதுக்கு பீட்டோ எனக்கு புரியுது, பட் நான் நீ நினைக்கிற மாதிரி நினைக்கல, நான் சார்லிக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ற நிலைமை வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அடைக்கிட்ட கிறிஸும் எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். கற்பனா இங்க ட்ராக்ல பேபும் சார்லியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அத நார்த்தும் டீனும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சார்லி ஒரு டர்னிங்ல பேபை ஓவர்டேக் பண்ணிட்டு இவன் ட்ரிஃப்டிங் மூலியமா இவனோட காரை பேபோட காரை பார்த்த மாதிரி ஸ்டாப் பண்றான். தென் பேபோ அவனோட காரை ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டு சார்லி நீ தயவு செஞ்சு பர்சனலையும் ஒர்க்கையும் மிக்ஸ் பண்ணாத, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்திருக்கேன், இப்ப நீ பண்ணதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்டுட்டு அப்புறம் நீ டிரைவ் பண்றப்ப உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோன்னு சொல்ல அடிக்கட்டு சார்லியும் நம்ம ரேசிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தான் ஏம் பண்றோம், சோ வில்லி உன்னை வின் பண்ண மாதிரி என்னாலையும் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்ல அடிக்கட்டு பேபோ நீ ஏன்டா எல்லாத்துக்கும் வில்லியவே இழுக்கிற, நான் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தான் சரி பண்ண பாக்குறேன்னு சொல்ல அது எனக்கும் தெரியும், பட் என்னால பர்சனலையும் ஒர்க்கையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சார்லி சொல்ல அடிக்கட்டு ஆலனும் சார்லி நீ உன் இஷ்டத்துக்கு ஓட்டுறதா இருந்தா அப்ப இந்த டீமோட கேப்டன் நான் எதுக்காக இங்க இருக்கேன், எக்ஸ் சென்டர் ஒரு டீமா தான் விளையாடுவாங்க, உன்னால டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியலன்னா அடுத்த மேட்ச்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணாடுன்னு ஆலன் சொல்ல சார்லியும் நான் பிராக்டிஸ் சைடோட நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப பேப் நீ எங்க போறேன்னு கேட்க இவனும் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கற்பனா இப்ப சார்லி லேபுக்கு வந்திருக்கான். இங்க கிறிஸ் இவனை செக் பண்ணி பார்த்துட்டு உன்னோட உடம்பு இந்த மெடிசனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீ உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறியா இல்லையான்னு கேட்க அதுக்கு சார்லியும் நான் சரியா தூங்குறது இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பட் இது என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்ல அதுக்கு கிறிஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீ ஹேண்டில் பண்ணுவியா இல்லையான்றது முக்கியம் இல்ல, உன்னோட பாடியோட ஹேண்டில் பண்ண முடியுமான்றதுதான் கேள்வின்னு சொல்றான். அதுக்கிட்ட சார்லியும் அப்ப நம்ம டோசேஜ இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்க பீட் அங்க வந்து என்னால அதுக்கு ஒட்டுக்க முடியாது, இப்ப நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்லயே ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு சொல்ல கிறிஸோ நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் டோசேஜ இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது, சப்போஸ் அந்த ட்ரகையும் உன்னோட பாடி ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னா இந்த டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் வீணா போயிரும்னு சொல்றான். தென் இப்ப நான் என்ன பண்ணட்டோன்னு சார்லி கேட்க நீ ரேசிங்க விட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு பீட் சொல்றான். அதுக்கு சார்லியும் அது என்னால முடியாது, நான் ரேசிங் பண்ணலனா அப்ப பேபோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு கேட்க ஆனா இப்ப உனக்கு பேப் கூட போயிட்டு இருக்கிற பிரச்சனை உன்னோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பீட் சொல்றான். தென் கிறிஸும் மேபி நீ உனக்கு பேப் வேணுமா இல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணுமான்றத முடிவு பண்ணணும்னு சொல்றான். கற்பனா இங்க கிம் ஒரு கொரியன் டிஷ் செஞ்சுட்டு கெண்டாவை சாப்பிட கூப்பிடுறான். அண்ட் அதை எப்படி சாப்பிடுறதுன்னு கெண்டாக்கு தெரியாதனால அவன் கிம் அதை எப்படி சாப்பிடுறான்றத பாக்குறான். அண்ட் கிம்மும் அதை கவனிச்சுட்டு அவன் கெண்டாக்கு ஊட்டி விடுறான். தென் கெண்டா கிம் கிட்ட நீ எப்ப கொரியாக்கு போறேன்னு கேட்க இவனும் நான் சீக்கிரமாவே போயிருவேன்னு சொல்லிட்டு இப்ப எடுக்க அதை பத்தி கேக்குறேன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் எனக்கு கிறிஸ் மேல நம்பிக்கை இல்ல, அவன் பீட் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான்னு சொல்ல கிம்மும் உனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல உனக்கு பொறாமையா இருக்கான்னு கேக்குறான். கற்பனா இங்க கிறிஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க பீட் அங்க வந்து இப்பெல்லாம் நீ நிறைய ஸ்மோக் பண்ற மாதிரி தெரியுது, இது உன் உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொல்ல கிறிஸும் நான் என்ன பண்றது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றான். தென் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீ வேற வழிய ட்ரை பண்ணு பீட் சொல்ல இவனும் நான் நிறைய ட்ரை பண்ணேன் பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு நீ சார்லி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு திரும்ப வருவான்னு நினைக்கிறியான்னு கேட்க பீட்டோ சார்லி பேப் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணான். சோ இப்ப பேபா இல்ல எக்ஸ்பெரிமெண்டான்னு வரப்ப அவன் எதை சூஸ் பண்ணுவான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்க அதுக்கு கிறிஸோ அப்ப நம்ம இவ்வளவு நாளா பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வீணா போயிருமான்னு கேட்க அதுக்கு பீட்டோ எனக்கு தெரிஞ்சு சார்லி எக்ஸ்பெரிமெண்ட் தான் சூஸ் பண்ணுவான், ஏன்னா சார்லி பேபை லவ் பண்றான், இந்த ட்ரக் மட்டும் சக்சஸ் ஆயிருச்சுன்னா அவன் பேப் கூட எந்த ஒரு பயமும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம், சோ சார்லி இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவன் கிறிஸ் பக்கத்துல உட்கார்றான். அதுக்கு கிறிஸோ நீ சொல்றதும் கரெக்ட் தானே சொல்ல பீட் அவன் கையில இருக்கிற சிகரெட்டை வாங்கிட்டு நானும் உன்ன மாதிரியே ஸ்மோக் பண்ணா என்னன்னு கேக்குறான். அதுக்கு கிறிஸோ உனக்குலாம் அது சூட் ஆகாதுன்னு சொல்ல பீட் அந்த சிகரெட்டை ஓரமா போட்டுட்டு எனக்கு உன்னோட ஸ்மெல் பிடிச்சிருக்கு, சோ நான் ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுதான்றத செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் கிறிஸ கிஸ் பண்ண வர இவனும் வே ஸ்மோக் பண்ணுவானான்னு கேக்குறான். அதுக்கு பீட் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்க என்ன செட்டவன் கூட கம்பேர் பண்ணாடுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றதுன்னு கிறிஸ் கேட்டுட்டு நான் இப்ப கிளம்புறேன் நம்ம லேப்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கற்பனா பேப் இங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆலன் ஜெஃப்க்கு தெரியாம பேபுக்கு கால் பண்ணி டே ஜெஃப் என்கிட்ட சார்லி இருக்கிற இடத்த சொல்லிட்டானதும் அந்த லொகேஷனை எனக்கு அனுப்பி விடுன்னு பேப் கேக்குறான். அதுக்கு ஆலனும் இப்ப சார்லிக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, சோ நீ அவனுக்கான அந்த ஸ்பேஸ குடுறான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சார்லி சேஃபா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதே போடும்னு சொல்லிட்டு அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான்டா, சோ உன்னை விட்டுட்டுலாம் அவன் போயிட மாட்டான்னு சொல்ல
அதே நேரத்துல சார்லி இங்க வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க பேப் இல்ல அண்ட் அங்க கீழே ஃபுல்லா ஆல்கஹால் கேனா இருக்க சார்லி அந்த காலி கேன் எடுத்து பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் பேபை தேடி பாருக்கு வர அங்க நார்த்தும் சோனிக்கும் இருக்காங்க. அவங்க சார்லிய பார்த்ததும் நீ எப்படிதான் இங்க வந்தன்னு கேட்டுட்டு அவனை பக்கத்துல வந்து உட்கார சொல்றாங்க. தென் சார்லியும் இங்க வந்து உட்காந்துட்டு நான் உங்களோட ஸ்டோரிய பார்த்துதான் இங்க வந்தேன்னு சொல்ல சோனிக்கும் சும்மா சொல்லாத நீ பேபை தேடி தானே வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு சார்லியும் என்னால பேபுக்கு கால் பண்ண முடியல அதனாலதான் அவன் இங்க இருப்பானோன்னு நினைச்சு வந்தேன்னு சொல்ல அதை கேட்டு நார்த்தோ ஒரு வழியா நீ உண்மையா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இது வரைக்கும் பேப் யார்கிட்டயும் இந்த அளவுக்கு கெஞ்சி நான் பார்த்ததே இல்ல நீ தான் முதல் ஆள்னு சொல்லிட்டு சோ நீ ஒழுங்கா பிட் பேப் கூட ஒண்ணு சேர்ந்துருன்னு சொல்ல அதுக்கு சார்லியும் இங்க நான் மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல நீயும் சோனிக்கும் கூட அப்படிதானே இருக்கீங்கன்னு சொல்ல சோனிக் அதுக்கு நான்லாம் எந்த சண்டையும் போடல இவன் தான் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான் இவன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அதை கேட்டு நார்த்தோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்ல அடுத்து சார்லியும் பேப் எங்க இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு சோனிக் அது எங்களுக்கும் தெரியல நாங்க அவனை வர சொன்னோம் பட் அவன் இன்னும் வரலன்னு சொல்ல அதுக்கு சார்லியும் டென் நீங்க அவனை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப வில்லி இங்க பக்கத்துல உட்காந்துட்டு ரேஸ் ட்ராக்கோட பிரின்ஸும் இங்க வந்திருக்கான் போலியேன்னு சொல்ல நார்த் அவனை பார்த்து இந்த பையனை யாரா ஊடுபட்டி கொளுத்தி வர வச்சதுன்னு கேக்குறான். அப்ப வில்லியும் சார்லி கிட்ட பேபும் கூட வரலையான்னு கேட்டுட்டு ஓ நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு கேட்க சார்லியும் உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறான். அதுக்கு இவனும் இன்னுமா உனக்கு தெரியல எனக்கு பேப் வேணும்னு சொல்லவும் நீ என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நார்த் அவன் கிட்ட சண்டைக்கு போறான். அப்ப சார்லி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இவன் வில்லி கிட்ட வந்துட்டு நீ என்னடா கனவு கண்டுட்டு இருந்தாலும் பேப்லாம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்றான். அதை கேட்டு வில்லி ஏஞ்சிட்டு உன்னால அட கன்ஃபார்மா சொல்ல முடியாது நான் உன்னை ரேஸ்ல வின் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பிட் பேப் விஷயத்திலயும் என்னால உன்னை தோக்கடிக்க முடியும்னு சொல்ல இவனும் நீ என்ன வேணாலும் பேசிக்கோ ஆனா உன்னோட லிமிட்டை மட்டும் கிராஸ் பண்ணிடாதன்னு வார்ன் பண்ண வில்லி சார்லியோட கைய பிடிக்கிறான். அப்ப சார்லியும் அதை தட்டி விடுற அதுக்குள்ள என்ன அவசரம்னு சொல்லிட்டு நம்ம ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு சார்லியும் ரேசிங்கோ பிட் பேபோ ரெண்டுத்துலயுமே நான் உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்ல வில்லியும் அதை கேட்டு நல்லது நீ வின் பண்ணிட்டா நான் பேபோட லைஃபை விட்டு வெளியே போயிடுறேன் அதே மாதிரி நான் வின் பண்ணிட்டா நீ பேபோட லைஃபை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்ல சார்லியும் அந்த டீலுக்கு ஒட்டுக்குறான். தென் இப்ப இவங்க ரேஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப நார்த் நம்ம இதை பத்தி பேப் கிட்ட சொல்லி ஆகணும்னு அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சோனிக் அவனோட மொபைல வாங்கிட்டு இதை நம்ம சார்லி கிட்டயே விட்டுடலாம் அவனே இதை பாட்டுப்பான்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ட்ராக்குள்ள என்டர் ஆயிட்டு இந்த ரேஸ்ல நீ வின் பண்ணியே ஆகணும்டா அந்த பையனை மட்டும் ஜெயிக்க விட்டுறாடுன்னு சொல்லி இவனை மோட்டிவேட் பண்றாங்க. தென் சோனிக் அந்த ரேஸுக்கு ரெஃப்ரியா இருக்க அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் வில்லி போறான் அண்ட் அவனுக்கு பின்னாடி சார்லி போறான். தென் கொஞ்ச நேரத்துல சார்லி வில்லிய ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடுறான். அப்ப வில்லியும் பின்னாடி இருந்து வேணும்ட்டு சார்லியோட கார் மேல இடிச்சிட்டே வரான். அதுக்கப்புறமா இவன் சார்லிய ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ண அந்த ரேஸை இவங்க ஒரே நேரத்துல பினிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறமா வில்லி சார்லி கிட்ட வந்து மேட்ச் டைல முடிஞ்சிருக்கு சோ இதுல யார் வின் பண்ணான்றத நம்மளால கெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கு சார்லியும் டைனா அதுல நீ ஜெயிக்கலன்னு அர்த்தம் சோ நீ பேபை விட்டு விலகியே இரு இதுக்கப்புறம் உன்ன ட்ராக்குக்கு வெளியே நான் எங்கேயாச்சும் பார்த்தனா நீ அவ்வளவுதான்னு சொல்லி வார்ன் பண்ண வில்லியும் நீ இந்த மாதிரி கோவப்படுறது த்ரில்லிங்கா இருக்கு ஏன்னா நீ இந்த மாதிரி இல்லாம போரிங்கா நடந்துகிட்டனா பேபி என்கிட்ட ஈஸியா வந்துருவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். தென் வில்லி இங்க வந்து டோனிய மீட் பண்ணி இப்ப பேபோட பவர்ஸ் சார்லி கிட்ட தான் இருக்குன்னு இவன் சொல்ல அதை கேட்டு டோனியும் நீ எது வேணாலும் பண்ணிக்கோ ஆனா சார்லி என்கிட்ட வந்தாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை சுத்தி இருக்கிறவங்களோட கடையை முடிச்சிருன்னு சொல்ல எல்லாரையுமா சார்னு வில்லி கேக்குறான். அதுக்கு டோனியும் ஆமா பட் பேபை மட்டும் என்கிட்ட விட்டுருன்னு சொல்ல இதே எல்லாத்தையும் சார்லி தூரத்துல நின்னு பாத்துடுறான். கற்பனா இங்க பேப் தூங்கிட்டு இருக்கிறப்ப கெட்ட கனவு கண்டு ஏஞ்சிடுறான். அதுக்கப்புறமா இவன் ஏஞ்சி வந்து சார்லிக்கு கால் பண்ண இங்க சார்லியும் அந்த கால் எடுக்காம அவன் வில்லியும் டோனியும் பேசிக்கிட்டு இருந்தத பத்தி நினைச்சு பாக்குறான். கற்பனா அடுத்த நாள் எல்லாரும் ரேஸுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பேப் சார்லி கிட்ட வந்து அவனை கூப்பிட சார்லியும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி போயிடுறான். அப்ப ஆலனும் இன்னுமாட உங்க பிரச்சனை சரியாகலன்னு கேட்டுட்டு இன்னைக்கு ரேஸ் நடக்க போடுதான்னு சொல்ல சார்லியும் நான் இன்னைக்கு போக்கஸ்டா இருக்கேன் நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்றான். தென் பேபோ நீ எதுக்கும் கவலைப்படாத ட்ராக்ல என்னோட எய்ம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும்னு சொல்ல அடிக்கடி ஆலனும் ஓகே இன்னைக்கு நீங்க ரேஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களோட பிரச்சனையை அப்புறமா பாட்டுக்கோங்கன்னு சொல்றான். அப்ப பேப் சார்லி கிட்ட போக பாக்க அதுக்கு முன்னாடியே டீன் அவனை ஸ்டாப் பண்ணி இப்ப நீ உள்ள போய் வெயிட் பண்றதுதான் நல்லது நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுறோம்னு சொல்லி அவனை உள்ள கூட்டிட்டு போறான். தென் ஆலன் ஜெஃப் கிட்ட இந்த நார்த் எங்க போனான்னு கேட்க இவனும் அவன் ட்ரெஸ் மாட்ட போயிருக்கான்னு சொல்லிட்டு அவன் வேலையை பாக்குறான். அதை கேட்டு ஆலனும் இந்த பையன் எல்லாத்துலயும் ஸ்லோவா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கார் ஓபன் பண்ண மறுபடியும் இவனுக்கு கழுத்துல சுடுக்கிக்கிட்டு அதை பார்த்ததும் ஜெஃப் உடனே ஆலன் கிட்ட வந்து என்னாச்சுன்னு பாக்க ஆலனும் இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்டா இப்படி படுறன்னு கேட்டுட்டு நீ நம்புறியோ இல்லையோ நான் ஒரு காலத்துல இதுலாம் ராஜாவா இருந்தேன்னு சொல்ல நீ ராஜாவா இருந்தியோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்ல வலி வலிதான்னு சொல்லிட்டு ராஜாக்கும் வயசாகும்னு சொல்ல ஆலன் அதை கேட்டதும் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வயசாகல ஆக்சுவலி நான் ஒரு இம்மார்டல்னு சொல்லி இவன் ஜெஃப் கிட்ட ஃப்ளோட் பண்ண வர ஜெஃபும் கரெக்டா ஆலனுக்கு வலிக்கிற இடத்துலயே அடிச்சிடுறான். டென் உனக்கு உண்மையிலேயே வலிக்குதான்னு கேட்க இவனும் டென் வலிக்காதா நீ எனக்கு ஆல்ரெடி வலிக்கிற இடத்துலயே அடிச்சிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு ஜெஃபோ சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு நீ இந்த வேலையா செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போய் நார்த்த கூட்டிட்டு வரேன்னு அங்க இருந்து போறான். கற்பனா இங்க நார்த் சோனிக் கிட்ட இப்ப
இப்பெல்லாம் டீம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிம் டீமை விட்டு வெளியே போயிட்டான். இப்ப பேபும் சார்லியும் ஒழுங்கா பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு சோனிக்கும் இது நார்மல் தான், டைம் மாற மாற ஆட்களும் மாறிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல, தென் நீ எப்படி மறுபடியும் ரேசிங் குள்ள வருவியான்னு நார்த் கேக்குறான். அதுக்கு சோனிக்கும் இதுக்கப்புறம் நான் ரேசிங் குள்ள வரமாட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு நார்த்தும் ஏன்டா இப்படி சொல்ற, இது உன்னோட ட்ரீம் தானேன்னு கேட்க, இவனும் இப்ப அந்த ட்ரீம் எல்லாம் மாறி போச்சு, நான் எனக்கு பிடிச்சத பண்றேன், அதே மாதிரி நீ உனக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் பாடையும் மாறி போச்சுன்னு சொல்ல, அதை கேட்டு நார்த்தோ எது மாறி போச்சான்னு கேக்குறான். தென் சோனிக்கும் சரி ஃப்ரீயா விடு, நீ அதை பத்திலாம் நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஜெஃப் அங்க வந்து நீ ரெடி ஆயிட்டியாடான்னு நார்த் கிட்ட கேக்குறான். அதுக்கு சோனிக்கும் அவன் ரெடி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவன் நார்த்தோட சூட்ல அந்த பேட்ச குட்டி விடுறான். கற்பனா இப்ப ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல பேபும் சார்லியும் இருக்காங்க, அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல வில்லியும் நார்த்தும் இருக்காங்க. அத பாட்டு இவங்க எல்லாரும் சேர் பண்ணிட்டு இருக்க, இங்க வில்லி சார்லிய ஓவர்டேக் பண்ணி செகண்ட் பிளேஸ் போயிடுறான். அதே நேரத்துல நார்த்தும் பின்னாடி போயிடுறான். பட் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்துட்டு இருக்கான். அப்ப சார்லி மறுபடியும் வில்லிய ஓவர்டேக் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்துடுறான். அண்ட் அவங்களுக்கு பின்னாடி நார்த் ஓவர்டேக் பண்ணிட்டு 7th பிளேஸ்ல இருந்து 4th பிளேஸ் வரைக்கும் வந்துடுறான். அதே நேரத்துல முன்னாடி வில்லி சார்லிய ஓவர்டேக் பண்ணி செகண்ட் பிளேஸ் போயிடுறான். தென் அவன் பேப ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றப்ப சார்லி ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணி அவன் வில்லிய ஓவர்டேக் பண்ணிடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்க, டீன் ஆலன் கிட்ட இது சரியா வராது, நம்ம சார்லிய மட்டும் நம்பி இருக்க கூடாது, நம்ம நார்த்தையும் வில்லிய கவர் பண்ண சொல்லணும்னு சொல்ல, அடிக்கிட்ட ஆலனும் நார்த் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அவனும் ஸ்பீட ஏற்றி வில்லிய ஓவர்டேக் பண்ணிடுறான். அண்ட் அவ்வளவு நேரம் நல்லா ஓடிட்டு இருந்த கார் சடனா டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிட்டு ட்ராக்கை விட்டு வெளியே போயிருது. அதனால வில்லியும் மறுபடியும் 3rd பிளேஸ் வந்துடுறான். அண்ட் இங்க மத்தவங்க நார்த்தோட கார் நின்னட பார்த்து இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிட்டு இருந்தது, இப்ப என்னாச்சுன்னு பாக்குறாங்க. தென் இப்ப பேப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க, செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல சார்லியும் வில்லியும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலா அந்த ரேஸ்ல பேப் ஃபர்ஸ்ட் வரான். அண்ட் செகண்ட் பிளேஸ்ல சார்லியும் தேர்ட் பிளேஸ்ல வில்லியும் வராங்க. அந்த ரேஸ் முடிஞ்சதும் சோனிக் ஆலன் கிட்ட இப்ப நார்த் எப்படி இருப்பான்னு கேட்க, ஆலனும் அவன் சேஃபா தான் இருப்பான்னு சொல்றான். கற்பனா இப்ப சார்லி வாஷ்ரூம்க்கு வரப்ப பேப் அங்க வந்து எதுக்காக அப்படி பண்ணன்னு கேட்க, சார்லியும் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான். அதுக்கு பேபோ எதுக்காக ரேஸ்ல விட்டு கொடுத்தேன்னு கேட்க, சார்லியும் நான் அப்படி எதுவும் பண்ணல, நான் நம்மளோட பிளானை தான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்றான். அப்புறம் இவனும் நீ எதுக்குடா வில்லி கூட அப்படி போட்டி போடுற, அந்த மாதிரி கட் பண்றதுல நிறைய ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, சார்லியும் நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன்னு சொல்றான். அப்ப பேபோ உனக்கு என்ன ஓவர்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தது, அப்படி இருந்தும் எதுக்காக நீ என்ன வின் பண்ண வச்சேன்னு கேட்க, சார்லியும் எனக்கு இப்போ உன் கூட சண்டை போடுறதுக்குலாம் மூடு இல்லன்னு சொல்லிட்டு அங்க 2 போக பாக்குறான். அப்ப பேப அவனை ஸ்டாப் பண்ணி அவனை கிஸ் பண்ணிட்டு நீ என்ன லவ் பண்ணலையான்னு கேட்க, சார்லியும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றான். அதை கேட்டு பேபோ இதுக்கு மேலலாம் உனக்கு டைம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண, சார்லியும் அவனை திருப்பி கிஸ் பண்றான். டென்னட் அப்படியே ரொமான்ஸ்ல போய் முடியுது. இதோட எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.